மாதாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை கொண்டாட போகிறோம். என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயங்களை பார்க்குறோம். 5 விஷயம் சொல்லலாம், இல்லைனா 5 தலைப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாதாவுடைய பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் தலைப்பு என்ன அப்படின்னாக்க, மாதாவினுடைய ஒரு நவநாள். மாதாவுடைய பிறந்த நாளுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை கொண்ட நவநாள் இருக்கிறது. அதை நம்ம செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா குறிப்பாக இன்னும் ஸ்பெஷலாக துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற மாதாவிற்கான ஒரு நவநாள் இருக்கிறது. அதை ஏன் நம்ம இந்த தடவை செய்யக்கூடாது அப்படின்றத அதை பற்றின ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு விவரத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம் மாதாவோட பர்த்டேக்கு அப்படின்னாக்க, ஜெபம் சம்பந்த விஷயத்தில் ஏதாவது மாற்றங்கள் இல்லை ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாமா, அதை பார்க்க போகிறோம். மூன்றாவது தவம் சம்மந்தப்பட்ட விஷயம், பரிகாரம், தவங்கள், ஒருத்தல் முயற்சிகள், அது சம்மந்தப்பட்ட விஷயம். நான்காவது சிறப்பான பக்தி முயற்சிகள் எதாவது பண்ணலாமா இந்த 9 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 5வது விஷயம், மாதாவுடைய பர்த்டே அன்னைக்கு மாதா ரொம்ப 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 ரசிக்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டை நம்ம கொடுக்கலாம். அது என்ன அப்படின்றத 5வது பார்க்க போகிறோம். ஸோ மாதாவுடைய இந்த நவநாள் எப்போ ஆரம்பிக்கிறது? ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அது செப்டம்பர் 7ஆம் தேதி முடியும். அதாவது மாதாவுடைய பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த 9 நாள் தயாரிப்பு முடியும். ஸோ இந்த 5 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எந்த நோக்கத்தோடு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ 3 நோக்கங்கள் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னாக்கா, நான் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் ஏன்னா நம்ம இந்த நவநாள் வைக்க போகிறோம். 3 நிலைகளில் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய 3 நோக்கங்களோடு நம்ம இந்த நவநாளை வைப்போம். ஸோ 3 நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஊக்குவிக்கும் நோக்கம், நம்மளை ஊக்குவிக்கப்படுத்தும். இந்த 9 நாள் நம்ம தூங்குவோம். அது ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே போவோம், தேர்ட் டே ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை தூங்கிடுவோம், இல்லை உடம்பு கஷ்டப்படும். இப்போ நம்ம உடலான இல்லை அதை அந்த ஒரு உற்சாகம் குறையக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்மை ஊக்குவிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறது. 2வது உண்மையான நோக்கம், அது ஒன்று இருக்கிறது. 3வது உள்ளார்ந்த நோக்கம். ஸோ இந்த 3 நோக்கங்களுக்காக நம்ம இந்த நவநாளை வச்சு மாதாவோட பர்த்டேக்கு நம்ம தயாரிக்கலாம். இந்த 3 நோக்கங்களுமே தப்பு இல்லை. பட் ஆனால் அந்த 3 நோக்கங்களில் சிறந்த நோக்கம் அந்த உள்ளார்ந்த நோக்கம். ஸோ இந்த நோக்கங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி 3 வகையான ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளே நம்ம படம் பிடித்து பார்க்கலாம். ஸோ முதல் வகையினர் யார் அப்படின்னாக்கா, நம்மளே நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டுக்கிட்டு, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நினச்சி, கஷ்டங்கள் நினச்சி, அம்மா எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கம்மா, மாதா எனக்கு எதாவது பண்ணுங்கள், இந்த வைக்கிறது, அந்த நவநாள் வைக்கிறது, இந்த ஜெபங்களை ஜெபிச்சு பார்க்குறது, அதை செய்கிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, இது எல்லாமே என்னென்னா நம்ம மேலேயே நம்ம ஒரு பரிதாபப்பட்டுக்கிட்டு நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மட்டுமே இருக்கிறோம். மாதா கிட்டேருந்து இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, நமக்காக பண்ணுவாங்க, செய்வாங்க, மாதாவை அன்பு செய்கிறோம். பட் ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மட்டுமே இருக்கிறோம். இது முதல் நிலை. இவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் உள்ளே நுழையலை. இதெல்லாம் தேவைதான். நம்ம ஏதாவது அற்புதத்தை பார்ப்போம், கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு இறக்க செயலை செய்வார், நமக்கு தெரியும் நம்மளை ஏதோ ஒரு பாவத்திலேருந்து மீட்பார், இல்லை ஏதாவது ஒரு உலக தேவையை, உடல் நல தேவையை ஏதாவது கொடுப்பாரு, நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார், ஏதாவது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வார். இதை நம்ம பார்க்கும்போது, கடவுள் உண்மையாலே இருக்கிறாரா, மாதம் உண்மையாலுமே இருக்கிறாங்கடா, நம்ம ஜபத்தையும் கேட்குறாங்கடா, இதிலே நின்று விட்டோம் என்றால் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழையில நடத்தும். ஸோ இவங்களாம் முதல் நிலையில் இருக்கிறவங்க. 2வது நிலை அப்படின்னாக்கா, சரி கடவுள் இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாரு, இவ்வளோ நல்லவரா மாதா, இவ்வளோ நல்லவங்களா கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு, அடுத்த நிலைக்கு 2வது நிலையில் என்ன பண்ணுவோம், சரி இவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பிள்ளைகளாக இருப்போமே, இவங்களுடைய நல்ல கடவுளுடைய நல்ல பிள்ளையாக, மாதாவினுடைய நல்ல பையனாக, பொண்ணாக நம்ம இருப்போமே, அப்போ நான் என்னையே மாற்றிக்கிறேன், இனி நான் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறேன், சாவான பாவத்தை விடுவேன், என்னுடைய பாவ அடிமைத்தனத்தில் வெளியே வர நான் முயற்சிக்க ஆரம்பிப்பேன். இதுக்காக நான் நவநாள் வைக்க போகிறேன். நற்பண்புகளை வளர்த்துக்கொள்வதற்காக, வர்ச்சூஸை க்ரோ பண்ணுறதுக்காக, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் ஒரு நவநாள் வைக்க போகிறேன். ஸோ இது 2வது நிலையில் இருக்கிறவங்க. ஸோ இதை தாண்டி நம்மளுடைய ஒழுங்கீனமான பற்றுதல்கள், டிஸார்டர்டு அஃபெக்ஷன்ஸ்லேருந்து வெளியே அது சாப்பாடோடு இருக்கலாம், இல்லை பாவத்தோடு இருக்கலாம், உடலின் இன்பத்தோடு இருக்கலாம், இல்லை பெருமைகள், உலக பெருமைகளோடு இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அச்சீவ்மெண்ட், மற்றவங்க என்னை பெருமையாக பேசணும், அதுக்காக நான் அச்சீவ் பண்ணணும், இந்த பற்றுதல்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிட்டுருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆன்மீக வாழ்க்கையினுடைய அந்த முதல் படிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய
ஒழுங்கீனமான பற்றுதலேருந்து வெளியே வருவதற்கு. ஸோ இதுதான் 2வது படிநிலை. இன்னும் ஒரு படி 3வது, சரி இதெல்லாம் விட்டு நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் சின்ன சின்ன அற்ப பாவங்கள் தான் எனக்கு தெரியாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம 3வது நிலைக்குள்ளே, ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அப்போ என்ன நடக்குது, நம்ம கடவுளுக்காக கடவுள் உண்மையாலுமே இருக்கிறாரு, இந்த உலக விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும் வராது, பணம் இருக்கும் இருக்காது, சில சமயம் நம்ம வெற்றி பெறுவோம் வெற்றி பெற மாட்டோம், நிறைய பேர் நம்மளை புகழ்வாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து இகழ்வாங்க, நம்மக்கிட்ட இருக்கும், சில சமயம் இல்லாமல் போவோம், சந்தோஷமாக இருப்போம், வருத்தமாக இருப்போம். இதுக்கு மத்தியிலையும் கடவுளுடைய அன்பை சுவைச்சிட்டேன், கடவுள் உண்மையாலுமே இருக்கிறார். புனித பவுலை போல் என்னுடைய லாபத்தையெல்லாம் இப்போ நான் வந்து ஒரு இழப்பாக கருதுகிறேன், லாபத்தை மட்டும் இல்லை எல்லாவற்றையுமே இழப்பாக கருதுகிறேன், குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவின் பொருட்டு. அந்த நிலைக்கு போயிட்டோமா, நான் கடவுளுக்காக துன்புற போகிறேன், அவரோட அன்பை நான் சுவைச்சிட்டேன், இனி அவருக்காக நான் எதாவது செய்ய போகிறேன், அவருடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக மாற்றிக்க போகிறேன், அவருக்காக நான் எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள போகிறேன், எல்லாவற்றையும் மீட்பினுடைய அவருடைய அந்த பாடுகளோடு என்னையை நான் இணைச்சிக்கொள்ள போகிறேன். இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ முயற்சிக்க போகிறேன், நான் அவர்கிட்ட இன்னும் நெருங்கி போக விரும்புகிறேன், அவருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளே நான் வந்து அனுபவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருடைய மாதாவுடைய பிரசன்னத்தையும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நான் எல்லாவற்றிலும் இயங்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த உச்சக்கட்டத்தை நெருங்குகிறவர்கள் 3வது படிநிலையில் இருக்கோங்க. ஸோ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் ஏற்றவாறு நம்மளுடைய நோக்கம் இருக்கும் இந்த 9 நாள் 9 நாளை நம்ம ஏறெடுக்கிறதுக்கு. அப்போ இது பொறுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 3 நோக்கங்களும் அமைகிறது. நான் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம இந்த 3 நோக்கங்களையுமே 3மே வைத்துக்கொள்ளலாம். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை பொறுத்து இந்த 3 நோக்கங்கள் வந்து டாமினேட் ஆகும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ முதல் நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஊக்குவிக்கக்கூடிய நோக்கம், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கம். என்ன நோக்கம் அது? உலக பிரகாரமான தேவைகள், உடல் சம்மந்தமான தேவைகள், பொருளாதார தேவைகள். ஸோ இதெல்லாம் அந்த உலகத்திலே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து அந்த முதல் நிலையில் இருக்கிறவங்க, கடவுள்கிட்ட வந்து எதாவது வாங்கலாமா, நான் கஷ்டப்படுறேன், என் மேலே இறக்கப்படுங்க, இப்படியே நம்ம மேலேயே நம்ம பரிவு கொண்டிருக்குன்னு நம்ம வந்து பிட்டி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், முதல் நிலையில் இருக்கிறவங்க இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு நம்ம நாள் வைப்பாங்க. ஸோ நம்ம இதிலேயே நின்று விட்டோம் என்றால் நாம் போலி பக்தர்கள். இதை ஒரு பிடிப்பாக வச்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பிடிச்சி அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம சூப்பர், நம்ம வந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், மாதா மீது உண்மையான பக்தி கொண்டிருக்கணும் அர்த்தம். ஸோ செகண்ட் நோக்கம் என்ன? இந்த உற்சாக நோக்கத்தோடு எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு பொருளாதார நெருக்கடி குறையணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் குறையணும், நான் எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகணும், இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும், நான் இந்த மாதிரி உலக தேவைகள், எனக்கு இந்த உடல் நோய் குணமாகணும், இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு உடல் நோய் குணமாகணும், இப்படி உலக தேவைகள், பொருளாதார தேவைகள், உடல் தேவைகள், இதை தாண்டி இதெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம். இதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்போயாச்சும் 9 நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம், செகண்ட் டே தேர்ட் டே அது நமக்கு கஷ்டம் வரும்போது இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கத்தை நம்ம நினச்சி ஓகே நான் இதுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையான நோக்கம், உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கத்தை தாண்டி உண்மையான நோக்கம், ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஆன்மாவுக்காக விஷயங்களை கேட்பது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம 7 தலையான பாவங்கள் நமக்கு தெரியும். பெருமை, பொறாமை, பேராசை, பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம். ஸோ இந்த 7 தலையான பாவங்களை நம்ம சிந்தனையில் செஞ்சுருப்போம், கண்களில் செய்திருப்போம், வார்த்தைகளில் செய்திருப்போம், நம்மளோட உடலின் உறுப்புகளில் செயல்களில் செய்திருப்போம். செய்யாமல் இருந்து கூட நிறைய தவறு, த சின் ஆஃப் ஒமிஷன் அண்ட் சின் ஆஃப் கமிஷன், செய்யாமல் இருப்பது கூட ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்க வேண்டும், அதை நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். ஸோ இந்த 7 தலையான பாவங்களில் ஏதாவது ஒன்றுதெல்லாம் நம்ம ரொம்ப மாட்டிக்கிட்டு இருப்போம். சாத்தான் அதை தான் வச்சு நம்மளை திரும்பவும் விழ வச்சு கொண்டிருப்பான். அந்த ஒரு பாவத்தை எடுத்து இந்த ஒரு பாவத்திற்கு கீழே நிறையா வெரைட்டியாக செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு கோபத்தில் தான் நம்ம பலவீனமாக இருக்கிறோன்னா, நம்ம ரொம்ப காயப்படுத்தின ஒரு நிகழ்வுகள் இருக்கும், நம்ம யாரையாவது நம்ம வார்த்தைகளை கோவப்படுத்தியிருப்போம், இல்லை இந்த கோவத்தினால ஏதாவது செயல்களில் ஈடுபட்டிருப்போம், உறவுகளை முறிச்சிருப்போம், ஏதாவது 9 விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம மைண்டுக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம எழுதி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நம்ம ஆன்மாவுக்காக நம்ம கடந்த வாழ்க்கையில் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு இந்த 9 நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பர்த்டேக்கு இது மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். அப்போது நான் ஏதாவது இந்த கோவத்தின் கீழே நான் செஞ்ச 9 நிகழ்வுகள் என் மனசை இன்னமும் நான் எத்தனை தடவை கன்ஃபெஷன் பண்ணாலும் என் மனசில் அது இன்னும் ஒரு குற்ற உணர்வாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 9 நிகழ்வு எடுக்கலாம். இல்லை 9 வரலையா, ஒரு 3 நிகழ்வு தான் வருதா, 3 எடுக்கலாம். அந்த 3 வந்து 3 நாளாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
இல்லை ஒரு 5 நிகழ்வு வருதா, அதை 10 நாள் 2 நாளாக ஒப்பு கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில். ஸோ இல்லை ஒரே ஒரு பாவம், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு பாவத்துக்காக நான் 9 நாளும் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஸோ பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். அதே நேரத்தில் இதிலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்கு தேவையான அருளையும் கேட்டு ஒப்பு கொடுக்கலாம். ஸோ பாவத்துக்கு பரிகாரமாகவும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான அருளை வேண்டியும் இந்த உண்மையான நோக்கம், ஸோ உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ உண்மையான நோக்கமும் நம்ம முடிச்சிட்டோம். உண்மையான நோக்கம்ன்றது ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்பது, பாவத்திற்காக மன்னிப்பு, பாவத்திலிருந்து வெளிவதற்கான அருள், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய உள்ளார்ந்த நோக்கம், இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த 3வது நிலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க, நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வரணும், நான் நற்கருணையில் என்னால் நம்பிக்கை இருக்குது, பட் இன்னும் என்னால் முழுசாக நம்ப முடியலாமா, நற்கருணை மீது எனக்கு நம்பிக்கை அதிகரிக்க சொல்லி இந்த 9 நாள் நான் வரேன். இல்லை எனக்கு தெரியுது தான் கடவுள் விருப்பம்னு, ஆனாலும் என்னால் அதை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, எனக்கு தைரியத்தை தாங்க, துணிவை தாங்க. அல்லது நான் இன்னும் கடவுளுடைய விருப்பத்திற்கு என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் தூய அவனுடைய அந்த அந்த ஒரு பிரசன்னத்தை நான் இழந்து விடுகிறேன். இப்படி நம்ம கடவுளையும் மாதாவையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு இனி நம்ம வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவும் மாதாவும் ஆவியானவர் எனக்குள்ளே வாழ்கிறார்கள். ஸோ உயரிய பண்புகளை கேட்டு இந்த மாதிரி கடவுளோடு ஒன்றாக இணைகிறது, புனித பவுல் கூறுவது போல் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழணும், நான் செய்கிற செயல்களில் நீங்கள் வெளிப்படணும், எனக்கு ஏதாவது தூய ஆவியானவருடைய அருங்கொடைகள் வேணும், அந்நிய பாஷை அல்லது ஏதாவது இறைவாக்கு உரைக்கக்கூடிய வரங்கள், இல்லது நோய்களை குணமாக்கக்கூடியது, ஏதாவது ஒன்று ஆண்டவருடைய காரியத்துக்காக என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் என்னை அதுக்காக ஒப்பு கொடுக்குறேன். இப்படி ஏதாவது கடவுளுக்கு இன்னும் நெருங்கி போய் மாதாவுடைய அன்புக்காகவும் கடவுளுடைய அன்புக்காகவும் செய்யக்கூடியது. இது என் அம்மாவுடைய பிறந்தநாள், நான் நிறைய அவங்ககிட்ட வாங்கிட்டேன்ப்பா, போதும், இனி நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், மாதாவுக்காக வாழ போகிறேன், அதுக்கு என்னை வழி நடத்த சொல்லி கேட்டு, இந்த மாதிரி உயரிய விஷயங்களுக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்காக மட்டும் இல்லை, மாதாவுக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபகம் செய்கிறதுக்கு, மாதவுடைய மாசற்ற இதயத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபகம் செய்வதற்கு என்னென்னலாம் செய்யலாம், இதுதான் உள்ளார்ந்த நோக்கம். ஸோ நம்மை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கம், உண்மையான நோக்கம், உள்ளார்ந்த நோக்கம், இந்த 3க்காகவும் நம்ம இந்த நவநாளை நம்ம ஏறெடுக்கலாம். இல்லை இந்த 3க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பட் இந்த 3 நோக்கங்களையும் வைத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம மாதாவுடைய பிறந்த நாளுக்கு என்ன செய்யலாம், அந்த 5 விஷயங்களை நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஸோ மாதாவுடைய பிறந்த நாளுக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னாக்கா, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவிற்கு ஒரு நவநாள் வைக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு பர்சனலான டெஸ்டிமனி என்னென்னா, எங்களுக்கு இது எப்படியோ ஒரு 3 வருடம், கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் மூலியமாக எங்களுக்கு இது கிடச்சிச்சு, இந்த நவநாளினுடைய ஜெபங்கள். இந்த ஜெபங்கள் அவ்வளோ மனசுக்கு ஆறுதலாகவும் மனசை தொடக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, பாவத்திலேருந்து வெளியே வர பாவ அடிமைத்தனங்களாக இருக்கலாம், அந்த துன்பம் முடிச்சு என்னவாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு படிப்பில் முன்னேற்றமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், உறவுகளில் பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் முடித்தா நாங்கள் பார்த்தோம்னா இது அவ்வளவே மாட்டேங்குதுன்னு நினச்சோமோ, அதுக்கெல்லாம் நாங்கள் தனித்தனி நவநாள் வச்சோம். ஸோ நவநாள் வச்ச உடனே பெரிய விஷயங்கள் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பட் ஆனால் நம்ம ஏதாச்சும் கைத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நூலில் இருக்கக்கூடிய சிக்கை நம்ம எடுக்க முயற்சி செஞ்சோன்னா நமக்கு தெரியும், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம சிக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிக்கை நம்ம எடுத்தால் தான் இந்த சிக்கை நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நவநாள் வச்சது என்னமோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் அதோடய எஃபெக்ட் எங்களால் பார்க்க முடியுது. அந்த பர்டிகுலர் பிரச்சனையை அந்த குறிப்பிட்ட முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு மாதா தனித்தனியாக அங்கங்கே வெளிவேறி சுற்றி இருக்கக்கூடிய முடிச்சுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில உறவுகளை முறிப்பாங்க, ஒரு சில உறவுகளை சேர்ப்பாங்க, ஒரு சில இடங்களை மாற்றுவாங்க, ஒரு சில வேலை வாய்ப்புகளை மாற்றுவாங்க, ஒரு சில வீடு மாற்றுவாங்க, என்ன வேணால் நடக்கலாம். பட் நம்ம வச்சதனுடைய அந்த பிரச்சனையை அவிழ்க்கிறதுக்கு மாதா உடனடியாகவும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை, பிரச்சனைகளை, சிக்கல்களை அவிர்த்து நம்ம வச்ச பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அந்த விஷயங்களையும் மாதா செய்கிறத இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால் இது ஒரு வல்லமையான ஒரு நவநாளாக நாங்கள் பார்க்குறோம். சரி, இந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய இந்த மாதவிற்கான இந்த நவநாள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுருக்கமாக அதனுடைய வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இதனுடைய வரலாறு எங்கே போகுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1600களில் ஜெர்மனிய நாட்டுக்கு போகுது. ஸோ 1600 வருடங்களில்
ஜெர்மனி நாட்டில் ஒரு தம்பதி வாழ்ந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னாக்க வுல்ஃப்கேங் லேங்கன்மேண்டில். அந்த மனைவியினுடைய பெயர் பார்த்தோன்னாக்க சோஃபி. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி ஒரு சில வருடங்கள் நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. இவங்க டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, சரி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குருவானவர் போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பராமரிப்பினால ஒரு நல்ல ஞானம் நிறைந்த ஒரு இயேசு சபை குருவானவரை அவங்க போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் 1600களில் ஜெர்மனி நாட்டில் ஆக்ஸ்பர்க்ன்ற இடத்துல நடக்குது. ஸோ அங்கே இருந்த ஒரு திருத்தலம் தான், ஒரு சர்ச் தான் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். ஸோ அங்கே வந்து ஒரு இயேசு சபை குருவானவர் இருந்திருக்கார். அவர் பேர் ஜேக்கப் ரெம். இவர் ரொம்ப ஞானம் மிகுந்தவர், ரொம்ப பயபக்தியான ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு குருவானவர். ஸோ இவர்கிட்ட போய் இந்த திருமண பிரச்சனையை பற்றி சொல்லும்போது அந்த குருவானவர் இவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஸோ அவர் ஜெபிக்கும்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 28 நாள்களில் 4 முறை அவரை போய் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ அது சரியாக நம்ம எத்தனை நாள் ஜெபிச்சாங்கன்னு நமக்கு தெரில. ஸோ இந்த குருவானவரிடம் போய் ஜெபிக்கும்போது இவரும் அவங்களுக்காக மாதாவினுடைய, அதுவும் குறிப்பாக அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பனிமய மாதாவினுடைய சுரூபத்துக்கு முன்னாடி இவங்க சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக இவங்க திரும்ப சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஜெபிச்சு முடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இந்த அவரை மீட் பண்ண வரும்போது ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அந்த வுல்ஃப்கேங் லேங்கன்மேண்டில் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரிப்பனை கொடுத்ததாகவும், ஒரு சில பதிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒய்ஃப் சோஃபி வந்து ஒரு ரிப்பனை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த தம்பதியர்களில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரிப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்பன் என்ன அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் ஜெர்மனியில் ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. திருமணம் நடக்கும்போது இந்த ஆணும் பெண்ணினுடைய அந்த மணமக்களினுடைய கரங்களை சேர்த்து கட்டுவாங்களாம். ஸோ அவங்க என்றென்றும் அந்த பந்தம் நிலைத்திருக்கும் அப்படின்றத குறிக்கும் விதமாக. ஸோ அந்த ரிப்பனை கொண்டு வந்து இந்த ஃபாதர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க திருமணத்தின் போது நடந்த அந்த ரிப்பனில் நிறைய சிக்கல்கள், முடிச்சுகள் இருந்திருக்கு. இந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்பனை உயர்த்தி பிடிச்சி ஜெபிக்கும் போது மாதா கிட்டே இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சுகளை அவளுக்க சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஸோ ஒரு பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாதர் அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்றா அவிழ்த்து கொண்டே ஜெபித்திருக்கிறாங்க மாதா கிட்ட. அப்பொழுது இவங்க மனதில் மாறி இவங்க திரும்ப ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பதிவு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, அதுவாகவே தானாக அந்த முடிச்சு அவிழ்ந்து ஒரு அதிசயம் நடந்ததாக சொல்கிறாங்க. அது நடந்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப ஒன்றாக சேர்ந்து மனமாற்றம் அடைஞ்சு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. எது நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் மாதா கிட்ட ஜெபிக்கும்போது, பனிமய மாதா கிட்ட இந்த முடிச்சுகள் நிறைஞ்ச அந்த ரிப்பனை தூக்கி ஜெபிக்கும்போது அந்த முடிச்சுகளை அவிழ்ந்து அது நார்மலாக அந்த ரிப்பன் மாறிய போது அவங்க பிரச்சனை மாறியதாக கூறப்படுகிறது. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்ந்து இவர்களுக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறக்கிறாங்க. அந்த பேரப்பிள்ளையுடைய பெயர் வந்து அம்ப்ராய்ஸ் லேங்கன்மேண்டில் வந்து ஒரு குருவனராக, கத்தோலிக்க குருவனவராக ஒரு துறவியாக மொனாஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறாங்க ஜெர்மனியிலே. ஸோ அவர் வந்து 1700வது வருஷம், அந்த நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் அவங்களுடைய தாத்தா வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு அதிசயத்தை நினைவு கூறும் விதமாக, அங்கீகரிக்கும் விதமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓவியரை கூப்பிட்டு மாதாவினுடைய இந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு மாதாவினுடைய படத்தை வரைய சொல்லி அவர் சொல்கிறார். அந்த ஓவியரோட பேர் என்னன்னாக்கா ஜோஹன் மெல்கியோர் ஜார்ஜ் ஷ்மிட்னர் அப்படின்ற இந்த ஒரு பெயிண்டர். இவர்களை கூப்பிட்டு அந்த கோயிலே எங்கே அந்த வுல்ஃப்கேங் லேங்கன்மேண்டிலுக்கும் சோஃபிக்கும் அந்த தம்பதியர்களுக்கு அந்த அதிசயம் நடந்த அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டதோ அந்த கோயில் பேர் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் கோயில். அந்த கோயில் வந்து ஆக்ஸ்பர்க் ஜெர்மனியில் இருக்கிறது. ஸோ அந்த கோயில்லையே வந்து இந்த ஒரு தனியாக மாதாவுக்கு ஒரு பீடத்தை, இவங்க ஃபேமிலி பீடத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து இந்த படத்தை வைக்க சொல்லி அவர் வந்து இந்த பெயிண்டரை கூப்பிட்டு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார். ஸோ அவங்க வரைஞ்சது தான் இந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவினுடைய இந்த படம். ஸோ இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது மாதாவை வந்து திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த பெண் மாதாவை போல் அந்த பெண்ணை போல் மாதாவினுடைய இந்த ஓவியத்தை வரைகிறார்கள். அவங்க தலையில் பார்த்தோன்னா 12 விண்மீன்கள் இருக்கும், காலில் நிலா இருக்கும், காலடியில் நிலா இருக்கும். அதே போல் அந்த சாத்தானின் தலையை மிதிப்பது போல், தொடக்க நூல் 3:15 குறிக்கக்கூடிய வகையில் சாத்தானின் தலையை மிதித்து கொண்டு மாதா இருக்கிறது போல் இருக்கும். அதே சமயத்தில் 2 வானதூதர்கள் நம்ம பார்க்க முடியும். ஒரு வானதூதர் முடிச்சுகளை மாதா கிட்ட கொடுப்பாங்க. மாதா அதை அவிர்த்து அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த முடிச்சு இல்லாத ரிப்பனை இன்னொரு வானதூதர் பெற்று அதை வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அழகான இந்த ஒரு படம் இருக்கும்.
ஸோ கீழே பார்த்தோன்னாக்கா ஒரு வானதூதர், அது வந்து ரஃபேல் வானதூதர் இந்த தாத்தா இருக்கிறாரையா இந்த ஓவியத்தை வரைய சொன்ன இந்த குரோனனுடைய தாத்தா, அந்த தம்பதியர்களுடைய அந்த உல்ஃப் கேங் லாங்கன்மேண்டலில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ஜெஷுவிட் ப்ரீஸ்ட், அவர் பேர் ஜேக்கப் ரெம்ன்ற அந்த இயேசு சபை குரோனவரிடம் அந்த உல்ஃப் கேங் லாங்கன்மேண்டலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கீழே ஒரு சின்ன ஒரு படமும் இருக்கிறத நம்ம இந்த ஓவியத்தில் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, இது நம்ம விவிலிய பின்னணியிலையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, புனித இரேனியஸ் 2வது நூற்றாண்டு, அப்படின்னா கிபி 100களில் வாழ்ந்த புனித இரேனியஸ், இவர் வந்து யார் அப்படின்னாக்கா புனித பாலிகார்ப்பினுடைய சீடர். புனித பாலிகார்ப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய 12 சீடர்களில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான அன்பு சீடராக இருக்கக்கூடிய புனித யோவானினுடைய சீடர் தான் புனித பாலிகார்ப். இந்த பாலிகார்ப்பினுடைய சீடர் தான் புனித இரேனியஸ். ஸோ இந்த புனித இரேனியஸ் வந்து அவருடைய கடிதங்கள் அவர் எழுதுகிறார், எப்படி ஏவாள் கீழ்ப்படியமையினால் முடிச்சுகளை கொண்டு வந்தாரோ அதே போல் மாதா கீழ்ப்படிந்ததினால் முடிச்சுகளை அவிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி புனித இரேனியஸ் அழகாக எழுதுகிறார். ஸோ இதை குறிக்கும் விதமாக, இது 1600 நடந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய விவிலிய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னாக்க பழைய ஏவாள் அவங்களோட கீழ்ப்படியாமையினால் சாத்தானின் குரலை கேட்டு, தீய ஆவின் குரலை கேட்டு உலகத்துக்குள்ளே முடிச்சுகளை கொண்டு வந்தாங்க, சிக்கலை கொண்டு வந்தாங்க. ஆனால் மாதா நல்ல வானதூதர், அவர்களுடைய குரலை கேட்டு மாதா கீழ்ப்படிந்ததுனால அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்த அந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மீட்பரை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு மீட்பு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த உன்னதமான பணியை செஞ்சதுனால முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடிய மாதாவினுடைய இந்த பக்தி முயற்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு விவிலிய பின்னணியும் இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை இணைஞ்சு அப்போவே புனித இரேனியஸ் 2வது நூற்றாண்டிலேயே இந்த மாதிரியான ஒரு மடலை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த படத்திற்கு இந்த ஒரு பின்னணியும் இருக்கிறது. இந்த ஒரிஜினல் படத்தை இப்போ கூட அதே சர்ச்சில் எங்கே இந்த அதிசயம் நடந்துச்சோ அதே சர்ச்சில் புனித பேதுருவினுடைய சர்ச் ஆக்ஸ்பர்க் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் நம்ம இப்போ கூட அந்த ஒரிஜினல் படத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய திருத்தந்தையான ஃப்ரான்சிஸ் வந்து அவருக்கு இந்த பக்தி முயற்சி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சில நிகழ்வுகள் சொல்கிறாங்க, எது உண்மையான நிகழ்வுன்னு தெரில, பட் அவருக்கு இந்த மாதாவினுடைய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவின் பக்தி முயற்சி அவருக்கு தெரிய வருகிறது. ஸோ அவர் வந்து இதை உலகம் எங்கும் பிரபலமாக்குகிறார். ஸோ அவர் வந்து திருத்தந்தையானதுலேருந்து இதை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எல்லா இடத்துக்கும் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் இது உலகிற்கு ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவருக்கு பாரிஷ் ப்ரீஸ்டாக இருந்த ஒரு குருவானவர் தான் இந்த மாதாவுக்கான நவநாள் ஜெபங்களை எழுதியிருக்கிறார். இதை நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஜெபங்கள் அவ்வளோ அழகான ஜெபங்கள், அவ்வளோ ஒரு அர்த்தம் நிறைஞ்ச ஜெபங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதிலிருந்து அவ்வளோ அழகாக எழுதக்கூடியது, நம் மனதை ஆறுதல் படுத்தக்கூடியது. அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போதே கன்ஃபார்மாக இது மாதாவுக்கு கேட்கும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கே வரும். அப்படிப்பட்ட ஒரு அழகான நவநாள் தான் இந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய நவநாள். அந்த தம்பதியர்கள் கிட்டத்தட்ட 28 நாள் ஜெபித்ததாக ஒரு சில பதிவுகள் சொல்கிறது. அப்படின்னா நம்ம 3 நவநாள் வச்சோன்னா 27 நாள் வரும். 9 × 3 27 நாட்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 3 நவநாள் வைக்கலாம். அது நம்மளால் முடியல அப்படின்னாலும் குறைஞ்சது மாதாவுடைய இந்த பிறந்த நாளுக்காகவாது இந்த முதல் 9 நாள் நவநாளை நம்ம வைத்து நான் சொன்ன அந்த 3 நோக்கங்களை நாம் கொண்டு 3 கருத்துக்களை கொண்டிருக்கலாம். உற்சாகம் படுத்தக்கூடிய நோக்கம், உண்மையான நோக்கம் அல்லது உள்நோக்கம். இந்த 3 நோக்கங்களையும் கொண்டு இந்த முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவிடம் நாம் ஜெபிக்கலாம். இதுதான் நம்ம மாதாவுக்கு பிறந்தநாளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளில் முதல் 5ல் முதல் விஷயத்தை பார்த்துட்டோம். ஸோ இந்த நவநாள் முடிஞ்சால் நம்ம ஜெபிச்சு கடவுள் நம்மளை இதை பண்ண சொல்லி அழைக்கிறார் அப்படின்னாக்கா இந்த நவநாள் ஜெபங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த நவநாள் ஜெபங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே மோருன்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கிட்ட ஒரு சின்ன லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படித்து ஜெபிக்கலாம். அதை வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் அதை படிக்கலாம். ஸோ நாங்கள் எந்தெந்த பிரச்சனை இருந்துச்சோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு நவநாள் நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம். அதனோட விளைவுகள் இப்போ வரைக்கும் 3 வருடங்கள் கழித்தும் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபிச்சு கடவுள் உங்களை கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக இந்த நவநாளை மாதாவுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். 2வது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெபங்கள். வேறு என்ன ஜெபங்கள் இந்த நவநாளோட சேர்த்து ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மாதாவுக்கு நல்ல பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னா மாதாவுக்கு ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் திருப்பலி. 2வது மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஜெபமாலை. அப்போது திருப்பலிகள் நம்ம இது வரைக்கும் போகிற பழக்கம் இல்லைன்னா டெய்லி திருப்பலிக்கு போக முயற்சி செய்யலாம்.
இல்லை ஏற்கனவே நான் திருப்பலிக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் நற்கருணை சந்திப்பு செய்யலாம். நற்கருணை சிற்றாலயம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் போய் 1 மணி நேரம் அமரலாம். அங்கே போய் ஜெபமாலை ஜெபிக்கலாம், இல்லை ஆண்டவரோட பேசலாம், எது வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் நான் இந்த ஒரு 9 நாள் 9 மணி நேரம் ஒரு நாளும் 1 மணி நேரம் நான் ஆண்டவரோட செலவழிக்க போகிறேன். ஸோ நற்கருணை சந்திப்பு செய்யலாம். ஒருவர் நற்கருணை சிற்றாலயம் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆலயத்துக்காக திருப்பலிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, திருப்பலிக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் நற்கருணை பிரசன்னத்தில் போய் ஆலயத்துலையாவது நம்ம அமரலாம். ஸோ தினமும் திருப்பலிக்கு போகலாம், இல்லை நற்கருணை சந்திப்பு செய்யலாம். செகண்டு மாதாவுக்கு பிடிச்சது ஜெபமாலைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஜெபமாலையில் இது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் 4 ஜெபமாலை ஜெபிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதாவோட பர்த்டேக்காவது இந்த ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு ஏற்கனவே சொன்ன அந்த 3 நோக்கங்கள் உண்டு. உலக பிரகாரமான நோக்கம், ஆன்மீக நோக்கம், அதை தாண்டி கடவுளிடம் நெருங்கி போவது, கடவுளோட அன்புக்காக நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நோக்கங்கள். ஏதோ ஒரு காரணத்தை நம்ம வைத்துக்கொண்டு எதை வேணாலும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு உற்சாகப்படுத்தக்கூடிய எந்த நோக்கத்தை வேணாலும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். பட் மாதாவோட பர்த்டேக்காக, மாதாவுக்காக முடிஞ்சளவு நம்ம இந்த ஒரு 9 நாளாவது 4 ஜெபமாலைகளை காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு ஜெபிக்க முயற்சி செய்யலாம். ஏதாவது இந்த 3 நோக்கங்களை வைத்து. ஒருவேளை ஏற்கனவே நம்ம 4 ஜெபமாலை ஜெபிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா ஒன்று அப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த 5வது ஜெபமாலை மாதாவினுடைய 7 வியாகுலங்களின் ஜெபமாலை ஜெபிக்க முயற்சி செய்யலாம். மாதா ஆஃப்ரிக்காவில் கிபேஹோவில் 1980களில் கொடுத்த காட்சியில் மாதா இந்த 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை பரப்ப சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்குன்னு நிறையா வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதை பற்றின வீடியோ இந்த சேனலே போடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை எக்ஸ்ட்ராவாக மாதாவுக்கு ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் டிசைன் பண்ணி கடவுள் உங்களை அழைத்தாருன்னா நீங்கள் அதை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம். அல்லது ஏற்கனவே 4 ஜெபிக்கிறேன்னா நம்ம 5வது 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நான் இது 5மே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா தியானித்து ஜெபிக்க முயற்சி செய்யலாம். இது வரைக்கும் நம்ம தியானிக்காமல் இருப்போம். இனி அதை திருவிவிலிய ஜெபமாலையை பயன்படுத்தி ஒரு அருளிருந்த மரியைக்கும் ஒரு வசனம், அந்த மறையின்மை சம்மந்தப்பட்ட வசனம் இருக்கும். அந்த வசனத்தை வாசித்து அதை மைண்டில் இமேஜின் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணிக்கிட்டே தியானிச்சுக்கிட்டே ஒரு அருளிருந்த மரியை ஜெபிக்கலாம். திரும்ப கண்ணை திறந்து 2வது வசனத்தை படிப்போம். அதை திரும்ப கண்ணு மூடி தியானிச்சுக்கிட்டே 2வது அருளிருந்த மரியை ஜெபிக்கலாம். இப்படி நம்ம 50 அருளிருந்த மரியாதை ஜெபத்திற்கும் 50 வேத வசனங்கள் உண்டு. அது மறையின்மை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அதை நம்ம தியானித்து ஜெபிக்கும் போது நம்ம 50 பைபிள் வசனங்களை படித்து தியானிச்சிருப்போம், மாதாவிடமும் பேசியிருப்போம். ஸோ திருவிவிலிய ஜெபமாலையை பயன்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு ஜெபமாலையாவது ஒரு நாளைக்கு திருவிவிலிய ஜெபமாலையை பயன்படுத்தி இந்த 9 நாள் ஜெபிக்க முயற்சி செய்யலாம். ஸோ 4 ஜெபமாலைகள் அல்லது 5 ஜெபமாலை அல்லது அதை நல்லா தியானித்து ஜெபிக்க திருவிவிலிய ஜெபமாலையை பயன்படுத்தலாம். ஸோ இது ரோசரியை பொறுத்த வரைக்கும் மாதாவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். 3வது தவ முயற்சிகள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நவநாள் பார்த்தோம், முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவின் நவநாள். 2வது ஜெபங்கள், அதாவது திருப்பலிக்கு போகிறது, ஜெபமாலை சம்மந்தப்பட்டதை பார்த்தோம். 3வது ஏதாவது தவ முயற்சிகள் செய்யலாம். நம்ம இது வரைக்கும் ஃபாஸ்டிங்கே இருந்ததில் நான் எப்போ பார்த்தாலும் அதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை இந்த 9 நாள் மாதாவுக்காக, மாதாவோட பர்த்டேக்கு மாதாவுக்கு பரிகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். ஃபாத்திமாவில் மாதா பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க, லூர்தில் செய்ய சொல்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய பிள்ளையை பரிகாரம் செய்ய தான் அவங்க கண்ணு முன்னாடி சிலுவையில் அரைஞ்சப்போ கூட ஆண்டவர் இயேசுவை மாதா தைரியமான ஒரு பெண்ணாக, தைரியமான ஒரு அம்மாவாக, ஞானம் நிறைந்த அம்மாவாக ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒத்துழைச்சு அவங்க கொடூரமாக அவங்க மகன் பாடுபடுவது கூட உலகத்தின் மீட்புக்காக அவங்க அதை சகித்து கொண்டு அவங்க உள்ளத்தை அந்த வாள் ஊடுருவி குத்திய போது கூட அதை அவங்க தாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பெண் மாதாவே. நம்ம மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட்ன்ற புத்தகத்தை படித்தோம் அப்படின்னாக்க மறைபொருளான கடவுளின் மறைபொருளான நகரம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் படித்தோன்னா மாதா மிக 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 பெரிய பயங்கரமான தவ முயற்சிகள், உடல் ஒருத்தல்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்பையும் அந்த மாதிரி உடல் உறுத்தல்களை செய்ய தான் மாதா அழைப்பாங்க. மாதா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு கிளியரான ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தோன்னா இது எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். எல்லா புனிதர்களும் மாதாவிடம் நெருக்கமாக இருந்தார்கள். அவங்க எல்லாருமே கடுமையான தவ முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 9 நாள் மாதாவுக்கு கண்டிப்பாக பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலை வருத்தி கொள்வது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு தேவைப்படுது. அதனால் மாதா அதை நம்ம பண்ண சொல்லி அழைப்பாங்க. தைரியமான ஒரு அம்மா அவங்க.
அப்போது ஃபாஸ்டிங்கே இருந்ததில்லை அப்படி இல்லைனாக்க நம்ம நான்வெஜ்ஜு அல்லது ஸ்வீட்டை இந்த 9 நாள் தவிர்த்துட்டு மாதாவோட பிறந்தநாள் அன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்லாம். ஸோ ஒரு 9 நாள் நான்வெஜ்ஜையும் ஸ்வீட்டையும் நடுவில் ஏதாவது சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். இல்லை நிறைய காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கலாம். பிளாக் காஃபி பிளாக் டீ அதை மட்டும் குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு உபவாசத்தை நம்ம செய்யலாம். இல்லை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக போகணுன்னு விரும்புகிறேன்னா காலையில் மட்டும் 9 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம். அல்லது காலையில் ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா காலையிலையும் மத்தியானமும் உபவாசம் இருக்க முயற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அப்போ சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய அந்த 1/2 மணி நேரத்தில் பைபிள் படிக்கலாம். மார்க் நற்செய்தி எடுத்துக்கிட்டோன்னா சின்ன நற்செய்தி தான், 16 அதிகாரங்கள் தான் இருக்கும். அந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படித்தோன்னா ஈஸியாக நம்ம 8 நாளில் மார்க் நற்செய்தியவே நம்ம முடிச்சிடலாம். டெய்லி 2 அதிகாரம் படித்தோம் அப்படின்னாக்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உபவாசம் இருக்கலாம். இல்லைனாக்கா நம்ம சர்ச்சில் நம்ம டெய்லி பூசைக்கு போகிறோமா, அங்கே நம்ம பின்னாடி முட்டி போடலாம். முட்டி போட்டு 9 நாள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் நம்ம ஏதாவது ஒரு தலையான பாவத்தை எடுத்து அதற்கு கீழே நம்ம மனசை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது 3 அல்லது 5 அல்லது 9 பாவங்களை நினைவுக்கு அதை எழுதி வச்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு பாவத்திற்காக முட்டி போட்டு திருப்பலியை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம ஒரு வேளை நம்ம இன்றைக்கே இறக்க போகிறோம் அப்படின்னா நம்ம போய் நின்னோன்னே நமக்கு நன்றாக தெரியும், நம்ம ஒரு வேளை கன்ஃபெஷன் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஒரு சில அந்த பாவங்களுக்கு உண்மையான மனத்துயர் அடைஞ்சிருக்க மாட்டோம். நம்ம பாவம் தப்புன்னு நினைப்போம், ஆனால் பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் இருக்காது. ஒரு முழுமையான ஒரு மனத்துயர் அடைஞ்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு மனத்துயருக்கு பதிலாக நம்ம ஏதாவது தவ முயற்சிகள் இந்த மாதிரி உடல் உறுத்தல்கள் செஞ்சால் தான் அந்த இழந்து போன அந்த இழப்பீடை நம்ம ஒழுங்காக மனத்துயர் இல்லாததை நம்ம சமம் செய்ய முடியும். அப்போது நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா, நம்ம கடவுள் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும், இதெல்லாம் உண்மையிலே நான் திரும்பவும் டைம் மிஷினில் நான் திரும்பவும் போனேன்னா என்னோடய கடந்த வாழ்க்கைக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக என்னையும் உழுக்காட்டி இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி நான் எனக்கே சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்ன பாவங்களாக இருக்கும். இதை செய்ய வேணாம், இதை பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவேன், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படின்னா அது என்னென்ன பாவங்கள்? 1 3 இல்லை 5 இல்லை 9 அதை எழுதி வைத்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் அதை நினச்சிக்கிட்டு நம்ம இந்த நவநாள் ஒப்பு கொடுப்போம். அதுக்கு பரிகாரமாக அதை நினச்சிக்கிட்டு ஜெபமாலைகள், திருப்பலிகள், நற்கருணை சந்திப்புகள், உபவாசங்கள், பாத யாத்திரை, இது எல்லாமே அதுக்கு பரிகாரமாக அந்த நாள் செய்வோம். திருப்பி அடுத்த நாள் அந்த 2வது பாவத்தை நினைவு கூறுவோம். அதிலேருந்து வெளியே வருவதற்கான அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இனிய வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பதற்கான நம்ம அருளை வேண்டியும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஸோ இதுதான் தவ முயற்சிகள் 3வது அந்த தலைப்பு கீழே இருக்குது. 4வது சிறப்பு பக்தி முயற்சிகள். ரொம்ப அழகான ஒரு விஷயம், மாதாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னாக்கா, காலையில் எந்திரிச்ச அந்த முதல் நிமிடத்தை மாதாவுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அந்த 9 நாள். ஏன்னா நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, அலாரம் அடித்தோன்னா அலாரம் ஆஃப் பண்ண உடனே அந்த ஃபோன் எடுத்து நம்ம அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸை செக் பண்ணுவோம். இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், வேறு ஏதாவது ஆப்பில், சோஷியல் மீடியாவில். அந்த ஒரு 3 மினிட்ஸ் அதை நம்ம அந்த பழக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே முதல் நிமிஷத்தில் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே அந்த எங்கள் சத்துக்களிலிருந்து எங்களை ரட்சித்தரணும், எங்கள் சர்வேஸ்வரான்னு சொல்லி நம்ம சிலுவை அடையாளம் வரைஞ்சி பிதாசுதன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை மாதாவுக்கு நம்மே முழுமையாக 33 நாள் தயாரித்து நம்ம அர்ப்பணம் செஞ்சுருந்தோன்னா மாதா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அம்மா, நான் உங்களுடைய அடிமை, சொற்படி எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கட்டும், என்னுடையதும் என் முழுமையும் நானும் எனக்கு உரியவை எல்லாமே உங்களுக்கு சொந்தமாக, இன்றைக்கி நான் செய்கிறது எல்லாமே உங்களுக்காக, உங்கள் வழியாக உங்களுக்குள்ளே செய்ய போகிறேன், என்னை நீங்கள் காற்று வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி மாதாவுக்கு அந்த அர்ப்பணத்தை செய்யலாம். இல்லைனா காலையில் மார்னிங் ஆஃபரிங், காலையில் செய்ய வேண்டிய அந்த அர்ப்பண ஜபத்தை செய்யலாம். ஸோ சிலுவை அடையாளம் வரைஞ்சி பிதாசுதன் போடுவோம். அப்புறம் நம்ம மார்னிங் ஆஃபரிங் பண்ணுவோம். காலையில் மாதாவுக்கோ அல்லது டைரெக்டாக ஆண்டவருக்கோ நம்ம ஆஃபரிங் பண்ணலாம். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அந்த நாளை நம்ம செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகள், நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒப்பு கொடுக்கலாம். ஸோ 3வது என்ன பண்ணணும்? மூவேளை ஜபம். நமக்கு தெரியும், மூவேளை ஜபத்தை, ஏஞ்சலஸ் ஜபத்தை நம்ம ஜபிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களை காலையில் எந்திரிச்ச உடனே அந்த முதல் 3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் நம்ம இதை செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம மொபைல் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ
இந்த முதல் காலையில் எழுந்திரிச்ச அந்த முதல் 3-5 நிமிடங்களை மாதாவுக்கு இந்த 9 நாள் கிஃப்டாக கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு இது சின்னதாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப கடினமான விஷயம். செஞ்சு இந்த 9 நாள் பழகிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதை நம்ம தொடருவோம். அவ்வளோ அழகான ஒரு விஷயம் காலை அந்த நிமிடங்களை கடவுளுக்கு மாதாவுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. இது ஒரு சிறப்பான பக்தி முயற்சி. வேறு என்ன சிறப்பான பக்தி முயற்சி? we can practice the presence of மதர் மேரி. மாதாவுடைய பிரசன்னத்தை உடனிருப்ப நம்மளுடைய அன்றாட அந்த நாளில் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அதை நம்ம பயிற்சிவிக்கலாம், அதை நம்ம உணரலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த 9 நாள் மட்டும் நம்ம எங்கே வெளியே சென்றோம், இப்போ நம்ம குளிச்சுட்ருக்கோம் இல்லை ஏதாவது சமைக்கிறோம், வாயில் அருளிந்த மாதிரியை ஜெபிச்சுட்டு இந்த 9 நாள் மட்டும் அருளிந்த மாதிரியை ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் நம்ம மூளையை பயன்படுத்தி வேலை செய்யாமல் இருக்கிறோமோ, சாப்பிட்டுட்ருக்க நேரத்தில் கூட அருளிந்த மாதிரியை ஜெபிச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். யாராவது 2-3 பேர் நம்ம சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கோம், அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம மைண்டில் அருளிந்த மாதிரியை ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஸோ இப்படி கூட நம்ம ஆனால் நம்ம அதை ஜெபிக்கும் போது ஏதோ வாயில் ஜெபத்தை மட்டும் ஜெபிச்சுட்டு மைண்டை வேறு எங்கேயும் வச்சிடலாமல், மாதா ஸ்பிரிட்டில் ஆவியில் நம்மளோட கூட இருக்கிறாங்க, மாதா நம்ம கூட இருக்காங்க, அவங்க பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி மாதா என் கூட இருக்காங்க. இப்போ நான் எப்படி என்னுடைய சிந்தனையை வச்சுருப்பேன், என்னுடைய பார்வைகள் எப்படி இருக்கும், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், என்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், இதை எப்பயுமே இந்த கவனத்தோடையே இந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட இந்த சுய நினைவோட மாதா என் கூட இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சுய நினைவோட இந்த 9 நாள் அதை நம்ம நினைவில் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அருளிந்த மாதிரியை ஜெபத்தை ஜெபிக்கிறோம். கடவுளுடைய அருளை வேண்டியும் நம்ம ஜெபிக்கிறோம், மாதாவோட பிரசன்னத்தை வேண்டி நம்ம ஜெபிக்கிறோம். இதை மனசார வெறும் வாயில் மட்டும் ஜெபிக்காமல் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதோ இல்லை நம்ம ஏதாவது வாக்கிங் போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த நாள் முழுதும் வெட்டி பேச்சுகள் பேசாமல் தேவையில்லாத சிந்தனைகள் அலைவிடாமல் மாதா என் கூட இருக்கிறாங்க, என்னை பார்த்துட்ருக்காங்க, என் கூட நடந்துகிட்ருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டியை உணர்ந்தவர்களாக அதை நினைவூட்டும் விதமாக இந்த அருளிருந்த மாதிரியே ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டே அந்த நாள் முழுதும் இந்த 9 நாள் ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மதர் மேரி, மாதாவுடைய பிரசன்னத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, கொஞ்சம் மெச்சூரானது. மாதாவுக்கு முழு அர்ப்பணம் செய்தவர்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப அவசியமாக தேவைப்படும், மாதாவுடைய ப்ரெசன்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம், அம்மா இதை உங்களோட நான் செய்கிறேன், என் கூட வாங்க, மாதா கூட கன்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மாதா கூட அந்த நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஸோ காலை நிமிடங்களை ஒப்பு கொடுப்பது, எப்போ பார்த்தாலும் அருளிருந்த மாதிரியை ஜெபத்தை ஜெபிச்சுக்கொண்டே மனதிலோ அல்லது வாயிலையோ ஜெபித்துக்கிட்டு மாதாவுடைய பிரசன்னத்தை எப்பயுமே அவங்களுடைய நெருக்கமாக நம்ம பக்கத்திலே இருக்காங்க, நம்ம நடந்தாலும் நம்ம வண்டியில் போனாலும் நம்ம கூட இருக்காங்கன்ற அந்த ஒரு உணர்வை எப்பயுமே நம்ம சுயநினைவில் வைத்து கொண்டு அந்த ஒரு நினைவை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்யலாம். இது 2 சிறப்பு பக்தி முயற்சிகள். இதுவும் இந்த 9 நாள் மாதாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இது 4வது. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு மாதாவுடைய பர்த்டேக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல அம்மா எப்பயுமே பிள்ளை அவங்களோட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நமக்கு மாதா நம்மளோட உலக பிரகாரமான தேவைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க கேட்டால். ஆனால் அதை தாண்டி மாதாவுடைய நிலையிலேருந்து நம்ம யோசிப்போமே, நம்ம விண்ணகத்தில் இருக்கோன்னா, நம்ம தான் மாதாவுடைய இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நமக்கு கடவுள் நிறைய நம்மளக்கிட்ட பிள்ளைகளாக எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒப்படைச்சிருக்காங்கன்னா, நம்ம ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்போம், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க நம்மளோட இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம், நம்மளோட பிள்ளைங்க நம்ம கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே தான் மாதாவும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அவங்க பிள்ளைங்க கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குறுதிகளை சாட்சியங்களை கை கொண்டு அவங்களோட பிள்ளைகளாக இருந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்மளை மாதா மோட்சத்தில் சந்திக்கணுன்னு தான் கண்டிப்பாக பேரார்வம் கொண்டிருப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களும் ஜெபமாலையின் ரகசிய புத்தகங்களும் இன்னும் நிறைய இடங்களில் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஆன்மாக்களை மீட்கிறது தான், ரட்சிக்கிறது தான் மாதாவினுடைய மிகப்பெரிய நோக்கம். ஆண்டவரிடம் விண்ணகத்தில் கொண்டு சேர்ப்பது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவே இருக்கிறது, அவங்களுடைய பணியாகவும் இருக்கிறது. ஸோ அப்போ மாதாவுக்கு நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 7ஆம் தேதி பார்த்தோன்னா அது முதல் சனிக்கிழமை. ஸோ அந்த அன்னைக்கு மாதாவுக்கு முதல் சனிக்கிழமை பக்தி நம்ம செய்யலாம். இது வரைக்கும் நம்ம அதை செய்யலை அப்படின்னா, முதல் சனிக்கிழமை பக்தினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனல்லே அதுக்கான வீடியோ இருக்கிறது. அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். முதல் சனிக்கிழமை பக்தி செய்யலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாவ செங்கத்தனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நற்கருணை பெறுவது. நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கு எது சாமான பாவனே தெரியாமல்
நம்ம அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நம்ம நற்கருணை பெறும்போது அது நமக்கு தண்டனை தீர்ப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த மாதாவுடைய பர்த்டேக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு, எப்படியாச்சும் ஒரு ஃபாதரை பிடிச்சி முதல் சனிக்கிழமை அன்றைக்கி செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்வது. அதை இது வரைக்கும் நம்ம வாழ்நாளில் செஞ்ச பாவங்களை கூட ஒவ்வொரு வருஷமாக, ஒவ்வொரு காலகட்டமாக, ஸ்கூல் காலம், காலேஜ் காலம், திருமண காலம், வேலைக்கு போனது, ஒவ்வொரு இடங்களை நினச்சி ஞாபகப்படுத்தி பார்த்து எல்லா சின்ன சின்ன பாவங்கள், 10 கட்டளை மீறினது, 7 தலையான பாவங்களை சிந்தனையில், கண்களில், வார்த்தைகளில், செயல்களை செஞ்சுருந்தால் அதெல்லாம் பட்டியல் போட்டு எழுதி நம்ம ஒரு ஜென்ரல் கன்ஃபெஷன் பண்ணலாம். இல்லை அது ஏற்கனவே நம்ம ஏதாவது உள்ளிருப்பு தியானங்களில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம பர்டிகுலர் அந்த காலகட்டங்களில் செஞ்ச பாவங்களை நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனை செஞ்சுட்டு செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தயாராகி ஆன்மாவில் பரிசுத்தமாக நல்ல திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை பெற்றுக்கொண்டு மாதாவுக்கு இது தவிர வேறு எந்த ஒரு பெரிய கிஃப்ட்டையும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ மாதாவுடைய பர்த்டே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம செப்டம்பர் 7ஆம் தேதி அதுக்கு முதல் நாள் எப்படியாச்சும் பாவசங்கீர்த்தனம் செஞ்சிடணும். ஸோ இதுதான் நம்ம மாதாவுடைய பிறந்த நாளுக்கு நம்ம தயாரிப்பதற்கான 5 விஷயங்கள், 5 தலைப்புகள் அல்லது 5 விஷயங்கள். முதல்ல அந்த 9 நாளைக்கு முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதாவுக்கு நவநாள் செய்யலாம். 2வது திருப்பலி ஜபமாலைகளை அதிகரிப்பது. 3வது பரிகாரங்கள், தவ முயற்சிகள் செய்வது, உபவாசம் இருப்பது, திருப்பயணங்கள் மேற்கொள்வது. 4வது ஸ்பெஷல் டிவோஷன், அதாவது சிறப்பான பக்தி முயற்சிகள். எழுந்தவுடன் முதல் அந்த ஒரு சில மணித்துளிகள், நிமிடங்களை கொடுப்பது, அல்லது அந்த நாள் முழுதும் மாதாவுடைய பிரசன்னத்தை, அவங்களோட உடனிருப்பை, அவங்க ஆவியில் நம்ம கூடவே இருப்பதை உணர்ந்து அதை சுயநினைவில் கொண்டு அவங்களோட பிரசன்னத்தில் அவங்களோட பேசிக்கொண்டு அவங்களுடைய பிரசன்னத்தை நினைவூட்டும் விதமாக எப்பொழுதும் அருள்நிதி மரியை ஜெபத்தை இந்த 9 நாள் நம்மளுடைய வாயிலும் நம்மளுடைய இதயத்தில் அவங்களுடைய பிரசன்னத்தையும் உணர்ந்து கொண்டு அந்த மாதாவுடைய பிரசன்னத்தை நம்ம பயிற்றுவிப்பது, ப்ராக்டிஸிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மதர் மேரி. ஸோ இது 4வது. 5வது செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு முதல் நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் சனிக்கிழமை பக்தி செய்வது. அதிலும் குறிப்பாக பாவசங்கீர்த்தனத்துக்கு எப்படியாக சென்று நம்மளுடைய ஆன்மாவை துவைத்து சுத்தமாக பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் நுழைவது. இதுதான் மாதா கொடுக்கிற நம்ம மிகப்பெரிய கிஃப்ட். இந்த 5ல் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த 5 விஷயங்களையும் மாதாவுடைய பிறந்த நாளைக்காக செய்யலாம். இது எந்த நோக்கத்துக்காக வேணாலும் செய்யலாம். உலக பிரகாரமான விஷயத்துக்காகவும் செய்யலாம். ஆன்மீக விஷயங்கள், ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் செய்யலாம். அதே நேரத்தில் மாதாவிடமிருந்து நெருங்கி போகிறதுக்கு மாதாவுடைய அன்புக்காகவும் இதை செய்யலாம். அதான் நம்ம பார்த்த 3 நோக்கங்கள். நம்மளை ஊக்குவிக்கிற நோக்கமாக இருக்கலாம், உண்மையான நோக்கமாக இருக்கலாம், உள்நோக்கமாகவும் இருக்கலாம். இந்த 3 நோக்கங்களில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த உள்நோக்கம் தான். மாதாவுடைய பிறந்தநாள் அவங்களோட அன்புக்காக, அவங்களிடம் இன்னும் நெருங்கி போவதற்காக, அவங்க எனக்குள்ளேருந்து செயலாற்றுவதற்காக எதெல்லாம் தேவைப்படுதோ அவங்களோட விருப்பத்தை கேட்டு அந்த விஷயங்கள் நான் மாதாவுக்காக எதை செய்ய முடியுமா அந்த நோக்கத்தோடு நம்ம செஞ்சோன்னா உயர்ந்ததாக இருக்கும். இல்லை 2வது படி கூட உண்மையான நோக்கம், ட்ரூ இன்டென்ஷன், என்னுடைய ஆன்மீக விஷயங்களுக்காக, என்னுடைய பாவத்திலிருந்து ஒழுங்கினமற்ற அந்த பற்றுதல்கள், டிஸார்டர்ட் அஃபெக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வருவதற்காக, பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கான அருளை வேண்டியும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாகவும் கொடுக்கலாம். இதுவும் ஓகே, உண்மையான நோக்கம். 3வது தரம் உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கங்கள், உலக பிரகாரமான விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதையும் நம்ம கேட்கலாம். பட் பெஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த முதல் 2 தான், உள்நோக்கமும் உண்மையான நோக்கமும். உற்சாகப்படுத்தக்கூடிய நோக்கம், நம்ம உண்மையிலேயே இந்த 9 நாளில் எப்போயாச்சும் டயர்டானோன்னா இந்த உலக விஷயங்களை யோசித்து நம்ம உற்சாகப்படுத்தி இந்த 5 விஷயங்களையும் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக வைத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம இந்த 3வது உற்சாக நோக்கத்தில் நின்று விடாமல் உள்நோக்கத்திற்கும் உண்மையான நோக்கத்திற்கும் நம்ம கடந்து செல்ல முயற்சிப்போம். உண்மையான ஒரு அர்த்தமுள்ள மாதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆமேன்.